தமிழகத்திற்கு நியாயமான வரி பகிர்வு கோரி சட்டப்பேரவையில் இன்று அரசு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இன்று பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து வேறு என்னென்ன நிகழ்வுகள் இன்று சட்டப்பேரவையில் நடைபெற இருக்கிறது? இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. மணிகண்டனிடம் மீண்டும் பேசலாம். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. நியாயமான வரி பகிர்வு கோரி இன்று அரசு தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பாக்கியராஜ், ஜானகி உள்ளிட்டோருக்கு இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட இருக்கிறது. பட்ஜெட் மீதான விவாதமும் இன்று தொடங்க இருக்கிறது. மேலும் தகவலோடு மணிகண்டன் மீண்டும் இணைகிறார். மணிகண்டன், ஓவர் டு யூ. தமிழக சட்டப்பேரவை பொறுத்தவரையில பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. முதல் நாள் நிதிநிலை அறிக்கை 2026-27க்கான முதல் முழு நிதிநிலை அறிக்கை இந்த தமிழக வெற்றிக் கழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த சூழல்ல இரண்டாவது நாளான நேற்று தனியான வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று இரங்கல் குறிப்பு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு இன்றைய நாளுக்கான அலுவல்கள் முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்தவரையில சட்டப்பேரவை காலையில் 9:30 மணிக்கு குறிப்பு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு சொல்கிறது. மறைந்த முன்னாள் உறுப்பினர் சுருளிவேல் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இயக்குனர் பாக்யராஜ், கவிஞர் மற்றும் எழுத்தாளர் புவியரசு, பின்னணி பாடகி ஜானகி, எழுத்தாளர் பூமணி மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வாரிய திருத்த சட்ட முன்வடிவை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து நேரமில்லா நேரத்துல சட்டமன்றத்துல பிரதான எதிர்க்கட்சியான திமுக காவிரி விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப ஏற்கனவே சபாநாயகரை சந்தித்து அவர்களுக்கான மனு அளித்திருக்கின்றனர். இது தொடர்பாக இன்று பேரவையில காரசார விவாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாநில அரசுடைய நிதி பகிர்வு வேண்டி அரசினர் தனி தீர்மானத்தை நிதித்துறை அமைச்சர் மதிய சட்டப்பேரவையில தாக்கல் செய்ய உள்ளார். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களது கருத்துக்களை முன்வைப்பார்கள். ஏற்கனவே சமக்ரா சிக்ஷா உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசின் வரி நிதிகள் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி இதுவரையில வழங்கப்படவில்லை. இது தொடர்பாகவும் இந்த தீர்மானத்தின் மீது பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 26-27ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெறும். விவாதத்தின் மீது அனைத்து கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பேச இருக்கின்றனர். இன்று தொடங்கக்கூடிய விவாதம் சனி ஞாயிறு விடுமுறைக்கு பிறகு மீண்டும் திங்கட்கிழமை அன்று தொடங்க இருக்கிறது. இன்றைய நிகழ்வுகளை பொறுத்தவரையில முக்கிய நிகழ்வாக இந்த காவிரி விவகாரம் சட்டப்பேரவையில அதிக அளவிலான பேசுபொருளாகவும் விவாதமாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.